Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 298வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்பவும் மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி லைக் டார்கெட் 1500 லைக்ஸ், நம்ம 1400 லைக் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ லைக் தட்டி விட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றத வரிசையா பார்த்துடலாம். அதுக்கும் முன்னாடியும் ஒரு விஷயம் இருக்கு, கோவப்படாதீங்க, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். EOD, ஆமா இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால நாளைக்கு உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்றதுக்கான நாள். அதனால #EOD அப்படின்னு போட்டு உங்களோட கமெண்ட் கேளுங்க. நீங்க கேட்கிற கமெண்ட்டுக்கு நல்லா இருந்ததுனாலோ அல்லது அதிகபட்ச லைக்ஸ் வந்ததுனாலோ அதிகமா ரிப்பீட்டட் ஆயிருந்தது அப்படின்னாலோ கண்டிப்பா நான் அதை பிக் பண்ணி அதுக்கு ரீப்ளை கொடுப்பேன். ஒருவேளை உங்களுக்கு EODனா என்னன்னு தெரியலனா பழைய வீடியோஸை செக் பண்ணுங்க. கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பழைய வீடியோ செக் பண்ணுங்க நண்பா. நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், பழைய கொஸ்டின்ஸை நீங்க திரும்ப கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் பதில் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது பார்க்குறவங்கள போர் அடிச்சிடும். சரி, இப்போ என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றத வரிசையா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் சாம்சங்லேருந்து அவங்களோட S21 கொண்டு வராங்க. இதை பத்தி ஒண்ணுன்னா பார்த்துட்டு இருக்கோம். இதனோட டீசர் லீக் ஆச்சு. அது போக இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிய வந்தது. அது போக என்ன ஸ்பெக்ஸ்ல வரும், லான்ச் டேட் எப்ப இருக்கும் போல நிறைய டீடைல்ஸ் நம்ம மாத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்ப ஒரு புது டீடைல் கிடைச்சிருக்கு. ஆமா, சாம்சங்கோட சாம்சங் S21 அல்ட்ரா இந்த மொபைல் S Penோட வருமாம். எப்பவுமே அவங்களோட நோட் சீரியஸ்ல மட்டும்தான் S Pen கொடுப்பாங்க. ஆனா இந்த டைம் அவங்களோட S சீரியஸ்லயும் S Pen கொண்டு வராங்க. ஆனா அதுல ஒரு ட்ரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த லீக்ஸ்லயா இருக்கட்டும், எந்த இமேஜ்லயுமே இந்த S Pen வைக்கிறதுக்கான இடமே இல்லை, எந்த இடமும் கொடுக்கல. அதுக்காக இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு புதுசா ஸ்பெஷல் கேஸ் ஒன்று கொண்டு வருவாங்களாம். கேஸை கொண்டு வந்து அதுல உங்களோட S Pen வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேஸை வித்து காசு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாம்சங் அப்படியே ஐபோன் மாதிரி தானே, வேற என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ராடக்டை கொண்டு வராங்கன்னா அதுக்கு கூடயே அது எங்க வைக்கிறது எது வைக்கிறதுன்னு டிசைன் பண்ணணும். அதை விட்டுட்டு புது கேஸ், புதுசா ஒரு சேல், புதுசா ஒரு அமௌண்ட், எனக்கு தெரிஞ்சு இதையே ஒரு 5000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ வாங்கணும்னா எக்ஸ்ட்ரா 5000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட் விவோலேருந்து விவோ Y52s அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை இப்போ சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல மொபைல் மாதிரி தெரியுது. ஆமா, இது ஒரு 5G மொபைல். மீடியாடெக் டைமென்சிட்டி 720U அப்படின்ற ப்ராசரோட வருது. Full HD Plus டிஸ்பிளே வித் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி வித் 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஃப்ரண்ட்ல இங்க 8 MP கேமரா தான், ஆனால் பேக்ல 48 MP கான கேமரா செட்டப் இருக்கு. ஓவராலா ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லாட்டியும் ஓகே அப்படின்னு தோணுது. காரணம் என்னன்னா இது ஒரு 20000 ரூபாய் பிரைஸ் பக்கத்துல கொண்டு வராங்க. ஸோ அங்க கண்டிப்பா இது அதிகம் தான். இந்தியாவுக்கு இப்ப கொண்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஓகேயான மொபைலா இருக்கும் 5Gயோட. ஆனா என்ன, கண்டிப்பா கொண்டு வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த மொபைலை இப்போதைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண முடியாது. ஏன்னா மீடியாடெக் ப்ராசஸ் தான் இந்தியாவில் லான்ச் ஆகலையே. அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து ரியல்மி வாட்ச் எஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி இந்தியாவில் லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரியல்மியோட இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் FCC சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு. இதுல ரியல்மி பட்ஸ் Q2 அதே மாதிரி பட்ஸ் QS அப்படின்ற 2 TWS இப்ப FCC சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ அதனால இப்ப ரியல்மி பட்ஸ் Q2 அப்படின்ற நேம்லயும் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படின்றது தெரியுது. இந்த QS அப்படின்னு வரப்போறது கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல வரப்போற ரியல்மியோட இயர்பட்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. கொண்டு வரீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு கீழே கொண்டு வாங்கப்பா. நிறைய பேர் அதான் கேட்கறாங்க, கொஞ்சம் ஓவரா கேட்கிறோமோ. எங்கேயோ போயிட்ட. அடுத்த அப்டேட் எம்ஐலேருந்து Mi 11 இந்த மொபைலை பாக்கெட்ல வச்சிருந்த மாதிரியான ஒரு லீக் பார்த்தோம். அதுல மொபைல் ரொம்ப தெளிவா தெரியல, அந்த கேமரா மாடுவல் மட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்ப இந்த மொபைல் பப்ளிக்ல ஹேண்ட்ல இருக்கிற மாதிரியான போட்டோஸ் கிடைச்சிருக்கு. இங்க போட்டோஸை பார்க்கும்போது இது லைவ் இமேஜஸ், அதனால இதனோட என்ன மாதிரி மாடல்ல இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. இங்க ப்ளூ வித் ஒயிட் கலந்த ஒரு கலர் வரப்போகுது அப்படின்னு தெரியுது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்றது மொபைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இதை பார்த்து முடிவு பண்ண முடியும். அடுத்து இந்த கேமரா மோடுல கொஞ்சம் சின்னதாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் பண்ணிருக்காங்க. சோ ரொம்பவே சிம்பிளா பார்க்கிறதுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த கேமரா மாடுவல். நம்ம என்ன லீக்ஸ்ல என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்திருந்தோமோ அதே மாதிரி தான் எம்ஐயோட MI 11 சீரிஸ் போன் இருக்க போகுது. அடுத்த அப்டேட் நோக்கியாலேருந்து நோக்கியா PureBook அப்படின்ற நேம்ல ஒரு லேப்டாப்பை லான்ச் பண்ண போறோம் இந்தியால அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி டீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப அதனோட ஒரு சில டீடைல்ஸ் தெரிய வந்திருக்கு. ஆமா, இந்த நோக்கியாவோட நோக்கியா
PureBook அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்குன்னு ஏற்ற மாதிரி ஸ்லிம்மாக தான் இருக்கும். இது தெரிஞ்சது தான். அதை தாண்டி இது X14 அப்படின்ற நேமில் வருமாம். ஆமாம், Nokia PureBook X14 அப்படின்ற நேம். ஸோ இந்த 14 அப்படின்றது இதனோட சைஸை குறிக்குமாம். ஸோ இது 14 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளேயோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக இங்கே இன்டர்னல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் 8GB RAM 256GB SSDயோட வருமாம். இதை தாண்டி வேற என்ன கொடுக்க போகிறாங்க? இவ்வளோ தான் இருக்கும். இது எல்லாத்தோட தான் நோக்கியாவோட Nokia PureBook இந்த லேப்டாப்பை கொண்டு வர போறாங்க. இன்னும் லான்ச் டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணல. அடுத்த அப்டேட் டிக்டாக்ல இருந்து. இப்ப டிக்டாக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியால பேன் பண்ணிட்டாங்க. திரும்பவும் டிக்டாக் இந்தியாவுக்கு வர போறாங்களாம். ஆமா, இப்ப டிக்டாக் EU IPO அப்படின்ற ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனா என்ன ட்ரேட்மார்க்னு உண்மையா எனக்கு தெரியலங்க. எனக்கே தெரியல. ஆனா ஒரு ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காங்களாம். இவங்க பைடாக் அப்படின்ற நேம்ல வர போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் ஒருத்தன் போனா பாத்தியா? யார் சிவப்பு சட்டையா? ஆமாமா. அப்படி போயிட்டு லெஃப்ட்ல போயிடு. அந்த மாதிரி தான் இருக்கு. இங்க அந்த டாக்ன்ற நேம் மாத்தினாலும் சரி, பைட்டுக்கு பதிலாக வேற எதையும் கொண்டு வந்தாலும் சரி, அதை விட்டுட்டு பைடாக் அப்படின்ற நேம்ல இந்தியால வர போறாங்களாம். இதை அலோவ் பண்றதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து டிக்டாக் அப்படின்றதே அலோவ் பண்ணிடலாம். ஏன்னா நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு, அதுவும் நேம்ன்ற பேரை கொஞ்சம் மாத்தினாலும் பரவாயில்ல, அதை கூட மாத்தாம கொண்டு வராங்க. இந்தியாக்குள்ள வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ரொம்ப சீக்கிரமா இதனோட லான்ச் இந்தியால இருக்குமாம். நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. வந்தா வந்துட்டு போட்டும். அடுத்த அப்டேட் ரியல்மில இருந்து இப்போ ஒரு புது மொபைல் வைஃபை அலையன்ஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இது ரொம்பவே புது மொபைல். ஆமா, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு மாடல் நம்பர். ரியல்மியோட ரியல்மி RMX 3210 அப்படின்ற நேம்ல இந்த மாடல் நம்பர் இருக்கு. இங்க ரியல்மில இருந்து ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க, எக்கச்சக்கமான போன்ஸ் இங்க அங்கங்க சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2021ல எல்லாரும் இப்படி ரெடியா இருக்கணும். ரியல்மில இருந்து டக்கு 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 டக்குன்னு லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா வாங்க முடியாது. ஒரு போனை வாங்குறதுக்கே இங்க நாக்கு தள்ளுது. இதுல இத்தனை போனை லான்ச் பண்ணி யாரு வாங்கி எந்த போனுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன போன்னாலும் லான்ச் பண்ணட்டுப்பா, நான் இந்த போன் லான்ச் பண்ணா வாங்க தயாரா இருக்கேன் அப்படின்னு நீங்க எந்த போனுக்கு ரெடியா இருக்கீங்க? லான்ச் ஆன போனோ லான்ச் ஆகாத போனோ உங்க மனசுல இருக்க போனை கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எல்லாரும் எந்த மொபைலுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத. அடுத்த அப்டேட் ஃபவுஜில இருந்து. உண்மையா சொல்றேன், இந்த ஃபவுஜி நியூஸை கேட்டாலே இதை சொல்லணுமா அப்படின்னு தோணுது. வரும்னு சொல்றாங்க, வராதுன்னு சொல்றாங்க, இன்னும் வந்துட்டுன்னு சொல்றாங்க, சொல்லாம கொள்ளாம ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வராங்க. ஒரே குழப்பமா தான் இருக்கு. என்ன பண்றது? சோ நிறைய பேர் கேக்குறீங்க, அதனால ஷேர் பண்றேன். இந்த ஃபவுஜி வர 15ஆம் தேதி அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இங்க கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. சோ ஷேர் பண்றேன், நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்றதுக்காக. அதே மாதிரி பப்ஜியும் இதே கதை தான். பப்ஜி வர 25ஆம் தேதி லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கான். இங்க பப்ஜி பெரிய காமெடியா போயிட்டு இருக்கு. ஃபவுஜியாவது இந்தியாவுக்கு வந்துடுறோம் தான் சொல்றாங்க. ஆனா பப்ஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டே இருந்தது. இப்போ வரணும்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு புரியல. சோ ஃபவுஜி 14ஆம் தேதியும் பப்ஜி 25ஆம் தேதியும் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட் சாம்சங்ல இருந்து சாம்சங் M12 அப்படின்ற ஒரு போன் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். இது வர 2021ல லான்ச் ஆகும். இது 6.7 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளே இருக்குமாம். இங்க ஃபுல் ஹெச்டியா அப்படின்றது தெரியல. ஆனா பெரிய 7000 mAh பேட்டரி கூடவே இந்த டைம் ப்ராசஸரை சேஞ்ச் பண்ணி Exynos 850 அப்படின்ற மாதிரி ஒரு புது ப்ராசஸரோட கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க M12 பேர் வச்சாங்கன்னா ஒரு 12,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள இருக்கணும். ஸோ கம்மி பிரைஸ் மொபைலா தான் இருக்கும். கம்மி பிரைஸ்ல 7000 mAh அப்படின்றது கண்டிப்பா நிறைய பேரை கவர் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். பார்க்கலாம். 2021 ஆரம்பத்தில் இந்த மொபைலை எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ஒரு செக்யூரிட்டி அலர்ட். ஆமா, யார்ட்டெல்லாம் OnePlus 7 Pro இந்த மொபைல் கையில இருக்கோ கொஞ்சம் சேஃபா இருங்க. ஏன்னா இப்ப OnePlusல இருந்து ஒரு அப்டேட் ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. இது Oxygen OS 10.3.6 அப்படின்ற அப்டேட். இந்த அப்டேட் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வைஃபை ஒர்க் ஆக மாட்டேங்குது, ப்ளூடூத் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இதை கூட விட்டுடலாம் டேட்டாவே கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த அப்டேட் வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ரிட்டர்ன் எடுத்துட்டு திரும்ப அப்டேட் புஷ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எந்த அப்டேட் வந்தாலுமே அடிச்சு பிடிச்சி முன்னாலே அப்டேட் பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா தப்பிப்பீங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இப்ப அப்டேட்டை பக்கோட ரிலீஸ் பண்றது ஒரு சாதாரண விஷயமா வச்சுட்டு இருக்காங்க.
ஸோ என்ன அப்டேட் வந்ததுனாலுமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு குறைஞ்சது ஒரு மாசமாவது வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட்டை பற்றின தெளிவான டீடைல்ஸ் கிடைச்சிடும். ஸோ கிடைக்கலனாலும் நான் இருக்கேன். இந்த மாதிரி பக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். சேனலை கரெக்டாக வாட்ச் பண்ணீங்கனாலே ஃப்ரீ ப்ரமோஷன் மாதிரி இருக்கும் இருந்துட்டு போகுது. சேனலை கரெக்டாக வாட்ச் பண்ணீங்கனாலே உங்களால் அப்டேட்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா என்ன பிடிக்கல அப்படின்றத அன்லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன பத்தி வேற எதை பத்தினாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஈஓடி சீரியஸா மறந்துடாதீங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பாருங்க. பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.